கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ஃபைன் மோட்டார் ஸ்கில், கிராஸ் மோட்டார் ஸ்கில், பேரண்டிங் அப்படின்னு 23 வீடியோஸ் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய ஹோம் பேஜுக்கு போய் kids/parenting அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 23 வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து விஷுவல் டிஸ்கிரிமினேஷன்னா என்ன, அது எப்படி குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறது, அதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் இன் ஷார்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா, குழந்தைங்க வந்து சில விஷயத்த பார்க்கும்போது அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அது அப்படியே அவங்க மெமரிக்கு வந்து போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக குழந்தைய வந்து கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் இன் ஷார்ட் விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் சொல்லி ஷார்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ நான் வந்து விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே கொடுக்குறேன். 1+ ஆன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் பிக்சர் புக்கில் ரீட் பண்ணும்போது ஓரளவுக்கு அனிமல்ஸ், அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து அவங்க வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து குட்டி குட்டி இந்த போர்டு ஆக்டிவிட்டீஸில் குழந்தைங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன். ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ் அவன் கையில் விட்டு அவன் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி வந்து நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் நான் வந்து ஷேப்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். 1 2 3 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஆல்ஃபபெட்ஸ் வந்து பண்ணியிருப்பேன். கலர்ஸ் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே விஷயத்த வந்து திருப்பி திருப்பி பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து செம்மையாக போர் அடிவாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் என்கரேஜிங்காக வந்து அவங்க பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து ஈஸியாக கற்றுக்கிறதுக்கும் வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இப்போ கலர் ஆக்டிவிட்டீஸ், நம்பர்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கொடுக்குறதுனால குழந்தைங்க ஸ்ட்ரெஸ் ஆவாங்கன்னா இல்லை. அவங்க வந்து சும்மா வந்து டிவி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் அவங்கள சுற்றி நம்ம வந்து மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாமிஸ்க்கெலாம் ஒரு டிப் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது ரியலிஸ்டிக்காக வந்து கொடுக்க பாருங்கள். நிறைய கார்ட்டூன் கேரக்டரை வந்து உள்ளே கொண்டு வர பார்க்காதீங்க. அண்ட் மோஸ்ட்லி இன்எக்ஸ்பென்சிவேல கொடுங்க. ஏன்னா குழந்தை வந்து ஒரே விஷயத்த ரொம்ப நாள் பண்ண மாட்டாங்க. அவங்க மாற்றி மாற்றி ஸ்விட்ச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். லைக் இப்போது ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஷேப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து நீங்கள் வந்து 1 2 3 வந்து பண்ணணும். அப்புறம் ஆல்ஃபபெட்ஸ் பண்ணணும். ஸோ அவங்க புதுசாக வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேலை நீங்கள் வந்து செலவு பண்ணுறதோட இன்எக்ஸ்பென்சிவ் வேலை ஏதாவது பண்ண முடியுமா அப்படி கூட பார்க்கலாம். நான் சம்டைம்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுட்டு இன்னொரு குரூப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் கையில் இதை மேட்ச் பண்ண அப்படிலாம் கூட நான் ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுத்துருக்கேன். அது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவ் பிரெயின் தான். நீங்கள் முன்னாடி பார்த்ததெல்லாம் பேசிக். இப்போ வந்து கொஞ்சம் பிரெயின் டீசர் மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கியாக வந்து நீங்கள் ஆக்டிவிட்டி கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் இதே மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி அவங்க கீழே பார்த்து பண்ணணும். இதுதான் வந்து ஆக்டிவிட்டி. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் பழகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து இந்த டைமில் வந்து அவங்க மோஸ்ட்லி ஷார்ட்டிங், அப்புறம் பிளாக்ஸ்லாம் வந்து பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஈவன் நீங்கள் பிளாக்ஸில் கூட இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவோட பார்ட் 2 நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டெய்லி பேசிஸில் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இந்த மாதிரி விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் ஆக்டிவிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அதை நான் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பெருசு ஃபஸ்ட்டு நம்ம 4 பாக்ஸு, இது வந்து 6 பாக்ஸு. ஸோ இது வந்து கொஞ்சம் கூட ட்ரிக்கி. கொஞ்சம் லாங்காக பண்ணும்போது கொஞ்சம் கண்டிப்பாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் வந்து ஆகும். மோஸ்ட்லி வந்து லைட் கலர்ஸாக பாருங்கள். குழந்தை வந்து கொஞ்சம் ஆக்டிவாக பண்ணுவாங்க. ரொம்ப டார்க் வைப்ரண்ட் கலர்ஸ்லாம் வந்து சில குழந்தைங்களுக்கு பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஸோ அவங்க குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து மாற்றிக்கோங்க. அண்ட் நான் காமிக்கிறது எல்லாமே ஒரு மாடல் தான். அந்த மாடலை பேஸ் பண்ணி உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் வந்து மாற்றிக்கலாம். செகண்ட் பார்ட்டில் காமிக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் 2+ ஆன குழந்தைங்க தான் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து சில குழந்தைங்க வந்து 1 + 2 years அப்படின்னு நீங்கள் டைட்டில் பார்த்த உடனே இதுவும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் சில குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிக்கப் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் வந்து டிசைன் பண்ணணும். ஸோ பழக தான் குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் வந்து வரும். ஸோ நீங்கள் 2+ குழந்தைங்களுக்கு வந்து 1+ குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஆக்டிவிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப லோவாகிடும். அதேமாதிரி 1+ குழந்தைங்களுக்கு 2+ ஆக்டிவிட்டி கொடுத்தாலும் ரொம்ப ஹையாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ
நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது உங்களோட குழந்தையோட மைண்ட் செட், அவங்க வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி வந்து செட் பண்ணுங்கள். நீங்கள் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாது. அவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் ரீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதை மாதிரி ஆக்டிவிட்டி கொடுங்க. ஸோ நிறைய ஃபைன் மோட்டார் ஸ்கில் ஆக்டிவிட்டி, கிராஸ் மோட்டார் ஸ்கில் ஆக்டிவிட்டிலாம் என்னோடய வீடியோஸில் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த kids/parenting ரிலேட்டட் டாப்பிக்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் த 23 வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஃப்ளாஷ் கார்டு மெத்தட் தான் வந்து ரொம்ப ஈஸியஸ்டான மெத்தடு. கண்டிப்பாக நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோ போடுறேன். அண்ட் இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம். நான் இதெல்லாம் எங்கே வாங்குவேன் அப்படின்னா டாலர் ஸ்டோரில் வாங்குவேன். டாலர் ஸ்டோர் ப்ராடக்ட் வந்து சூப்பர் ப்ராடக்ட்டு. ஜஸ்ட் ஃபார் $1 உங்களுக்கு வந்து 26 like 30 அந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் அதை பற்றியும் ஒரு செப்பரேட் வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி, உங்கள் குழந்தைங்களோட ஏஜ் பார்த்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும், எந்த அளவுக்கு கற்றுருக்காங்க, அதை மாதிரி தான் நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி வந்து செட் பண்ணணும். பிளைண்டாக 2 years ஆக்டிவிட்டி 1 yearக்கும் 1 year ஆக்டிவிட்டி 2 yearsக்கும் கொடுக்கக்கூடாது. ஸோ பார்த்து கொடுங்க. அப்போ தான் வந்து குழந்தைங்க வந்து ஆர்வமாக கற்றுப்பாங்க. ஸோ விஷுவல் டிஸ்கிரிமினேஷனோட பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டீங்க. ப்ளஸ் ரீடிங்கும் குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்க சீக்கிரமாக பேசுவாங்க அண்ட் அவங்களோட பிரெயின் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. See you in next video.